ஒன்றாவது, கணவாய் மீன்களில் அலகுகள் பல கத்திகளை விடவும் மிகவும் வலிமையானது. கிளிகளின் அலகுகளை விடவும் மிகவும் கூர்மையானது. கணவாய் இறந்த பிறகும் கூட இந்த அலகுகள் பல வருடங்கள் மண்ணில் மட்காமல் இருக்குமா? எலக்ட்ரிக் ஈல் நொடிக்கு 600 வோல்ட் கரண்டை வெளியிட்டு நம்மை நொடியில் கொள்ளக்கூடிய மிகவும் ஆபத்தான மீன். இரையை கொள்வதற்கு மட்டும் இந்த மீன் கரண்டை உபயோகப்படுத்ததாம். இதை ஒரு ரேட்டார் போல பயன்படுத்தி சிறிய மீன்களை உண்ணுமாம். ஸ்லோவேனியாவில் எடுக்கப்பட்ட வீடியோ இது பார்க்க சிறிய பள்ளமாக தோன்றும். ஆனால் இதன் நீளம் 600 மீட்டர், அதாவது 2 ஈபிள் டவர் உயர பள்ளம். துணிக்கட்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த உயிரினங்கள் கடல் பாறைகளில் ஒட்டிக்கொண்டு கடல் நீரை குடித்து வாழக்கூடியது. ஆபத்து வரும்போது இந்த துணிக்கட்ஸ் வெள்ளை திரவத்தை வெளியிடும். இது மிகவும் நச்சு வாய்ந்தது. பார்க்கும்போது உலர்ந்த அன்னாச்சி பழம் என்று தோன்றலாம். இது ஒரு பழம் அல்ல. இது பூமியின் பழமையான தாவரங்களில் ஒன்றான சைக்காட் விதை. பார்க்கவே அற்புதமான காட்சி இது. தண்ணீரின் பிரதிபலிப்பு எப்படி பாறைகள் மீது அழகாக விழுகிறது என்று பாருங்கள். இந்த புத்திசாலி உயிரினம் தனக்கு வரப்போகும் ஆபத்தை எப்படி கையாளுகிறது என்று பார்க்கவே பிரமிப்பாக இருக்கிறது. தன்னுடைய குட்டியை எப்படி தாய் காப்பாற்றுகிறது என்று பாருங்கள். நாம் மீன் பண்ணை, பால் பண்ணைகளை பார்த்திருப்போம். இதுதான் வெட்டுக்கிளிகள் பண்ணை. வெட்டுக்கிளிகளில் அதிக புரத சத்து இருக்கும் காரணத்தினால் இதை சீனா மற்றும் வடகிழக்கு இந்திய பகுதிகளில் உணவாக உட்கொள்கின்றனர். நாம் தினமும் உட்கொள்ளும் வெங்காய செடிதான் இது. நெருப்பு வைத்தபின் இந்த செடியில் சேர்ந்திருக்கும் காற்று அழுத்தத்தினால் இது ராக்கெட் போல மேல் செல்கிறது. இது கடலில் உள்ள ஒரு வகை பாசியால் நிகழ்கின்ற அற்புதமான நிகழ்வு. லூசிஃபரின் ஆக்சிஜனேற்றம் எனப்படும் வேதியியல் எதிர்வினை காரணமாக இப்படி ஒளிர்கின்றன. இது மின்மினி பூச்சிகளால் பயன்படுத்தப்படும் அதே செயல்முறையாகும். இந்த நிகழ்வு சென்னை கடலில் கூட 2 வருடம் முன்பு நிகழ்ந்தது. பார்ப்பதற்கு இலையோடு இலையாக இருக்கும் இந்த பூச்சிதான் கிரிக்கெட் என்று அழைக்கப்படுகிறது. இது தன் இறக்கைகளை வைத்து ஒரு வித்தியாசமான ஒலியை எழுப்புகிறது. இயற்கை எவ்வளவு அழகானது என்று பிரமிப்பாக இருக்கிறது. வியட்நாம், சீனா, ஏன் நம் இந்தியாவில் கூட மீன்களை இப்படி பிடிக்கிறார்கள்? போட் வருவதை பார்த்து மீன்கள் துள்ளி குதிக்கிறது என்று தப்பு கணக்கு போடாதீர்கள். தண்ணீரில் மின்சாரத்தை பாய்ச்சி மீன்களை செயலிழக்க செய்து பிடிக்கிறார்கள். இந்த மின்சாரம் குறிப்பிட்ட தூரம் மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் எதிர்கரையில் உள்ளவருக்கு பாதிப்பு இருக்காது. இந்த மீன் ஒரு கொடூரமான தாக்குதலில் இருந்து தப்பி இருக்கிறது. அதன் சதையின் பெரும்பகுதியை இழந்தாலும் எப்படியோ இன்னும் நீந்துகிறது. இயற்கை கொடூரமானது, ஆனால் நம்ப முடியாத அளவிற்கு மீள்தன்மை கொண்டது. இது எவ்வளவு காலம் இப்படி உயிருடன் இருக்கும் என்பது கேள்விக்குறியே. மழை பெய்கிறது, ஆனால் வானத்திலிருந்து அல்ல, மரத்திலிருந்து. இந்த மரங்கள் நீரூற்றுகளைப் போல செயல்படுகின்றன. அவற்றின் கிளைகளிலிருந்து தண்ணீரை வெளியில் குழாய் போல வெளியேற்றுகிறது. இது இயற்கையின் சொந்த நீர்ப்பாசன அமைப்பு. இந்த சிலந்தி தன் உயிருக்காக நடனமாடுகிறது. ஆம், ஒரு தவறான நடனம். அந்த நாள் இரவு உணவோடு முடிகிறது. ஆனால் இந்த நடத்தனை வைத்து இணையை கவர்ந்தால் இறுதி பரிசு உடலுறவு. நார்த் சீயில் எடுக்கப்பட்ட கோடியில் ஒருவருக்கு மட்டுமே பார்க்க வாய்ப்பு கிடைக்கும் அற்புதமான தருணம். ஆம், இரவும் பகலும் ஒரே நேரத்தில், இடது பக்கம் பகல், வலது பக்கம் இரவு. இயற்கையின் நம்ப முடியாத நிகழ்வு. கடல் நுரைதான் இது.
அத்துடன் காற்று சேர்ந்து இந்த நுரை இப்படி மாறுகிறது. மின்னல்கள் பொதுவாக மரத்துக்கு அடியில் நிற்பவர்களை தாக்கும். அதுபோல இந்த பெண் மரத்துக்கு அடியில் நின்று நூலிழையில் மின்னல் தாக்கத்திலிருந்து தப்புகிறார். முதலில் கடல் அலைதான் இப்படி வருகிறது என்று நினைக்க தோன்றும். பின்பு பாருங்கள், இது ஒரு மிகப்பெரிய பறவை கூட்டம் கடந்து செல்கிறது. இந்தோனேசியாவில் எடுக்கப்பட்ட ஒரு விசித்திரமான காட்சிதான் இது. இது மேகம்தான். ஆனால் இந்த மேகம் உருண்டு வரும்போது அது வெறும் வானிலை மட்டுமல்ல, அது ஒரு எச்சரிக்கை. ஆம், பெரும் புயல் வரும் நேரத்தில் தான் இந்த மேகம் தோன்றும். வெப்பமண்டலங்களில் இந்த ஆலங்கட்டி மழை மிகவும் ஆக்ரோஷமாக பொழியும். வானத்தில் ஏற்படும் காலநிலை மாற்றம் காரணமாக இந்த மேகம் இப்படி அழகாக காட்சியளிக்கிறது. மழை சாலைகளை அழகாக நனைத்துக் கொண்டு வருவதை இந்த பெண் ரசித்து படம் பிடிக்கிறார். முதலில் அது ஒரு சோப்பு குமிழி. பின்னர் சில நொடிகளில் மென்மையான இறகுகள் அதன் மேற்பரப்பு முழுவதும் பூக்கத் தொடங்குகின்றன. ஆம், அவை பனிக்கட்டி படிகங்கள். இயற்கை ஒரு சோப்பு குமிழியை உறைந்த கலைப்படைப்பாக மாற்றியது. பொதுவாக வவ்வால் மீன்கள் ஆழ்கடலில் தான் வசிக்கும். இந்த மீன் எப்படியோ வழி தவறி கரை ஒதுங்கியுள்ளது. கரை ஒதுங்கிய மீனை இந்த நபர் கரை சேர்கிறார். What's this? Okay, I like it. Picasso. ஆமை குஞ்சுகள் முட்டையிலிருந்து வெளிவந்த பிறகு கடலை நோக்கி செல்லும் அற்புத தருணம் இது. ஆலிவ் ரிட்லி என்று அழைக்கப்படும் அரிய ஆமைதான் இது. Oh, he's upside down. Come on, guys, out of the way. Yeah. பாலைவனத்தில் மழை துளிகள் விழுந்தால் இப்படித்தான் காட்சியளிக்கும். பெரும்புயல் அமெரிக்காவின் தெற்கு மாகாணத்தை தாக்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள்.